அது என்னன்னே தெரியலங்க. இந்த உலகத்தோட சாபமா என்னன்னு தெரியல. என்னன்னா, தான் வீரன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீரம்னா என்னன்னே தெரியாம தான் அந்த வீரம்னு சொல்லிட்டு அலையறாங்க. வீரம்னா உண்மையிலுமே என்ன? தன்னை விட பலசாலிகிட்டயோ, இல்ல தனக்கு ஈக்குவலான ஒரு பலசாலிகிட்டயோ தன் வீரத்த காட்டி, தான் ஆண்மைய நிரூபிக்கிறது தான் வீரம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆனா முக்காவாசி பார்த்தீங்கன்னா, தன்னை விட பலம் குறைஞ்சவன், கோமாளி, பொண்ணுங்க இந்த மாரி ஆளுங்க கிட்ட மட்டும் தான் நெறையா பேர் தன் வீரத்த காட்டுறாங்க. ஏன் பொண்ணுங்க கூட அப்படிதான். அவங்களுக்கு கூட சண்டை போட ஈக்குவலா இருக்க பொண்ணுங்க கிட்ட போய் சண்டை போடுறது கிடையாது. ஹஸ்பண்ட்னு ஒரு அடிமை மாட்டுச்சு. அதுகிட்ட நம்ம வீரத்த காட்டுவோம். ஏன்னா, அது நம்ம எவ்வளோ அடிச்சாலும் வாங்குங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்படிதான் உலகத்தில எல்லாருமே ஆண், பொண் 2 பேருமே அப்படிதான் இருக்காங்க. தன்னை விட பலசாலிகிட்ட மோதுறதும் கிடையாது. தனக்கு ஈக்குவலா சண்டை போட்டா திருப்பி அடிக்கிறவங்களையும் மோதுறது கிடையாது. தாங்கிட்ட ஈஸியா அடி வாங்குறவங்ககிட்ட மட்டும் தான் தபலத்த காட்டுறாங்க. இது இந்த உலகத்தோட மிகப்பெரிய சாபமும் கூட. அத மாத்தணும் பல பேர் முயற்சி பண்ணாலும் நிச்சயமா மாத்த முடியாது. ஏன்னா, அப்படி ஏதாவது பண்ணா மட்டும் தான் அவங்க வீரமானவங்கன்னு இந்த உலகம் அவங்கள ஒத்துக்கும். இது அவங்களோட சாட்டிஸ்ஃபைக்காக பண்ணிக்கிற ஒரு விஷயம். கோபம். நிஜமாவே கோபங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ வே. உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இந்த ஸ்டோரி ஆக்சுவலி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு கூட இருக்கலாம். அப்படி தெரியாமல் இருந்தால் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கோபத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுக்கும். என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் கோபம் அளவுக்கு மீறி வரும். அவன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் கூட கோவப்பட்டு எதையாவது போட்டு உடைக்கிறது, யாரையாவது போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாருன்னா, தம்பி உனக்கு ரொம்ப கோவம் வருது. உன் கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுன்னு உனக்கு நான் அட்வைஸ் பண்ணலை. ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீ பண்ண முடியுமான்னு கேட்டேன். சொல்லுங்கப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு கோவம் அளவுக்கு மீறி எப்போல்லாம் வருதோ அப்போது உன்னை சுற்றி இருக்க மனுஷங்கிட்ட காட்டாமல் ஒரு ஆணி எடுத்து பின்னாடி இருக்க சோத்தில் ஒன்று அடிச்சுட்டு வாப்பா. உனக்கு கோவம் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஒவ்வொரு ஆணி அடி அப்படி சொல்கிறார். உடனே அவங்க பையன் முழிச்சுக்கிட்டே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ ஒவ்வொரு நாள் அவனுக்கு கோவம் வருது. பின்னாடி போய் ஒரு 10 ஆணி அடிச்சிடுறான். மறுபடியும் கோவம் வருது. 9 ஆணி அடிக்கிறான். இப்படி நாள் ஆக ஆக கடைசி ஒரு ஆணி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆணி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஏன்னா அவனுக்கு அதை அடிக்கிற இதுலேயே அவனுக்கு அந்த கோவங்கள் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டு. ஸோ அவங்க அப்பாட்ட வந்துட்டு, அப்பா எனக்கு இப்போ கோவம் வர்றதே இல்லை, நான் ஆணி அடிக்கிறதே இல்லை அப்படி சொல்கிறான். சரிப்பா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ உனக்கு கோவம் வரல, நீ எத்தனை நாள் கோவம் இல்லாமல் இருக்கியோ ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி எடுத்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் கோவம் வராத அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி எடுத்துடுறான். அந்த 45 ஆணியை எடுத்துடுறான்னு வச்சுக்கோங்களேன். எடுத்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு, அப்பா நான் பாருங்கள் எல்லா ஆணியும் பிடுங்கிட்டேன், எனக்கு இப்போ கோவமே வர்றதில்ல, நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன் பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னானா. அவங்க அப்பா சொன்னாராம், உண்மைதான்ப்பா, இப்போ கோவப்படுறதில்ல, ஆரோக்கியமாக இருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க, எனக்கு இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த சவுத்தை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி காட்டினாராம். அப்போது அந்த ஆணி அடித்த வடு இருக்கும் இல்லையா, அதை காட்டிட்டு இதே மாதிரி தான் உனக்கு ஒவ்வொரு தடவை கோவம் வரும்போதும் யாரோ ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழிகள் எல்லாமே அவங்களுக்கு நீ சிதறி கொடுத்து விட்டுருக்க. அப்போது உன்னோட கோவத்தினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையன் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நின்னானாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நம்ம கோவங்கிறது அது கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோங்க நமக்கு தெரியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதில் நிறையா பேர் உண்மையிலுமே உங்கள் மேலே பாசம் வச்சுருக்க நிறையா பேர் காயப்பட்டுருக்காங்க, உடஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு மேலே உண்மையாக அன்பு காட்ட நிஜமாவே ரொம்ப கம்மி பேர் தாங்க இருக்காங்க. மிக்க எல்லாருமே நம்மகிட்ட நடிச்சிட்டு நம்ம தேவைகளை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி உண்மையாக லவ் பண்ணுறவங்கள, உண்மையாக அன்பை காட்டுறவங்ககிட்ட நம்ம கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்கள இழக்கணுமா, அவங்கள காயப்படுத்தணுமா, திருப்பி அவங்க வரவே முடியாதுன்னு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம நிலமை என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்களா? திரும்பி அதே அன்பு நமக்கு கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்காது. ஏன்னா உங்கள் மேலே அன்பு காட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காட்டுறதுக்கு கடவுள் சில பேரை மட்டும் தான் படைச்சி வச்சுருக்காரு. அந்த சில பேர்கிட்டையும் உங்கள் கோபங்கிற ஒரு விஷயத்தால்
அவங்களையும் இழந்துட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு உங்கள் கோவத்தை தூக்கி தூர போட்டுட்டு உங்கள் சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிங்க. கோபம் வரும்போது உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நான் எந்த தவறான வார்த்தைகளையும் என் முன்னாடி இருக்கவங்க மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அவங்கள எந்த வகையிலையும் என் கோபம் பாதிச்சிடக்கூடாது. எனக்கு கோபம் வருதுன்னா நான் அமைதியாக ஒரு ரூம்குள்ளே போய் அமைதியாக உட்காந்துப்பேன். ஏன்னா நான் அதை எப்படி நார்மலாக்கி வெளியே நானே கொண்டு வர்றதுங்கிறத யோசிப்பேன். அப்படின்னு நீங்கள் என்றைக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது உங்களை லவ் பண்ணுறவங்களும் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. நீங்களும் ஆரோக்கியமாக சந்தோஷமான ஒரு லைஃப்குள்ளே வாழ முடியும். ஏன்னா கோபம் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்க போகிறது கிடையாது. ஆனால் 5 நிமிஷத்தில் இந்த உலகத்தையே எதிர்த்துடுறீங்க. ஆனால் அந்த 5 நிமிஷம் கழித்து உங்கள் கோபம் போனதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் கூட இருக்கிறதில்ல. இது நிஜமாவே ஹெல்த்தியான விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சில பேர் தான் அப்பா அம்மா கிட்ட கூட அந்த கோபத்தை வெளிப்படுத்தி அவங்க அன்பை கூட கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. நிஜமாக திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த உலகத்தில் நம்ம மேலே உண்மையான எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அன்பு காட்ட ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேரையும் இழந்துட்டு அனாதையாக நிற்காதீங்க. தனிமை இனிமையானதாங்க. ஆனால் அந்த தன்மையை நம்மளோட ஆணவத்தாலையும் கோபத்தாலையும் அடைஞ்சிருந்தோம் அப்படின்னா உண்மையிலுமே அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அந்த தண்டனையை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்காதீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. இது உங்கள் வாழ்க்கை. வாழ்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அதை விட மிகப்பெரிய உரிமை இருக்குது. சந்தோஷமாக வாழுங்க. டேக் கேர். தேங்க்யூ.